ஹே ஹலோ பியூட்டிஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 11 ஹவர் செட்டோட எபிசோட் 1. எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனோட பேர் வந்து ஐஸ். இவன் வந்து இப்போ ஒரு ஷூட்டிங்கில் இருப்பான். என்ன மாதிரியான ஷூட்டிங் அப்படின்னா, இந்த கில்மா படம்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஷூட்டிங் தான் வந்து இது. அதில் ஐஸை பார்க்கறதுக்கே கொஞ்சம் மார்க்கமாக தான் இருக்கான். அப்போ அவன் கேமராவை பார்த்துட்டு, உங்களுக்கு மூடு மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பார்க்கறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி அப்படியே ஒரு காலேஜை காட்டுறாங்க. அந்த காலேஜில் இவனோட போஸ்டர் தான் வந்து எல்லா பக்கமும் ஒட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா இவன் வந்து இப்போ இந்த காலேஜில் தான் வந்து படிக்க போகிறான். இது இங்கே இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இவன் முன்னாடியே வந்து இந்த காலேஜில் தான் படிச்சிருப்பான். ஏற்கனவே ஒரு ப்ரொஃபஸருக்கும் இவனுக்கும் லிங்க் ஆகிருக்கும் போல இருக்குது. அதில் ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் வந்து ப்ரொஃபஸர் கூட சண்டை போடவே அவங்களுக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆகிடுது. அதுக்கப்புறம் இவன் இந்த காலேஜை விட்டு போன பிறகு கில்மா படம்லாம் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி இந்த காலேஜில் படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இப்போ திருப்பி ஜாயின் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கான். இவன் இங்கே படிக்கிறது பிடிக்காம இருக்கிற ஒரு சில பசங்க இருப்பாங்கள்ல, அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இவன் ஒரு மாதிரி ஸ்டில் கொடுத்து வச்சுருப்பான். அந்த ஸ்டில் இருக்கிற போஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து இவன் மேலே தூக்கி எறிகிறாங்க மாடி மேலே நின்றுட்டு. ஆனால் இவன் வந்து அதை பற்றி பெருசாலாம் கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறான். என்னமோ பண்ணுங்கடா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ மட் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து நின்றுட்டு ஐஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த காலேஜில் உன்னை வெல்கம் பண்ணுறதுக்கு இதை விட சிறந்த வழி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஐஸ் வந்து அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா நீ அதிகமான பான் வீடியோஸ் பார்ப்ப போல இருக்கே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதில் வந்து உன்னோட ஃபேவரட் யாரு அப்படின்னு கேட்குறான். உடனே மட் வந்து ஐஸ் கிட்ட, நீ வந்து என்ன பேசுகிற, நீ இங்கே படிக்கிறதே வந்து எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இங்கே படிக்கிறது எங்கள் எல்லாத்துக்குமே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஐஸ் வந்து நீ இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மட் வந்து ப்ரொஃபஸர் ஜாரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து உன்னோட நடவடிக்கை எல்லாத்தையுமே நல்லா கவனிக்க சொல்லியிருக்காங்க, அதுவும் என்கிட்ட தான் வந்து அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஐஸ் வந்து அப்படின்னா நீ வந்து அதை பண்ணுன்னு தானே நான் சொல்கிறேன், நான் வந்து அதை தடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவனுக்கு வந்து இவன் பேசுறது எல்லாமே கடுப்பாகவே இருக்குது. அதனால இவன் அடிக்கிறதுக்கு வந்து கையோங்குறான். உடனே அங்கேருந்து நிறுத்து அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா இன்னொரு ஹீரோ நின்றுட்டு இருக்கான். வேற யாரும் இல்லை, செல்லக்குட்டி ஜா தான். இந்த ஜாக்காக தான் வந்து நான் சீரியஸே வந்து எடுத்தேன். ஏன்னா யாராவது போடுவாங்கன்னு சொல்லி நானும் பார்த்துட்டு இருக்கேன். செல்லத்தை வந்து யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. சரி நம்மளும் வந்து கண்டுக்காமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த சீரியஸை வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சீரியஸில் இவனோட பேர் வந்து ஜைண்ட். இவன் மட்கிட்ட போயிட்டு இது வந்து காலேஜ் கேம்பஸ், அப்படி இருக்கும்போது இங்கே வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை வந்து சமாதானப்படுத்தி விடுறான். ஐஸ் வந்து ஜைண்ட்டை கொஞ்சம் ஷாக்காக பார்க்குறான். ஏன்னா ஏற்கனவே இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும். அப்போ ஐஸ் வந்து ஜைன் கிட்ட, நான் ஒன்றும் ஃபஸ்ட்டு சண்டைக்கு போகலை, அவன் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்தான், உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிவே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ மாடியிலேருந்து 2 பேர் ஐஸ் மேலே அழுக்கு தண்ணியை ஊற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதை ஜைன் வந்து பார்த்துட்டு டக்குன்னு ஐஸை போய் ஹக் பண்ணிக்கிறான். அப்படி ஹக் பண்ணும்போது இவங்க 2 பேர் மேலேயுமே அந்த அழுக்கு தண்ணி வந்து பட்டுருது. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து மேலே நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா வந்து ஜைன் நின்றுட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் நேரம் 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கிறத அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இதை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெயினோட ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்கள வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, இது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் மாடியில் இருந்தவங்களும் ஒரு பக்கமாக ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட, இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்டை கவனமாக இருந்துக்க சொல்லுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்க வந்து பிரச்சனையில் மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காக போகிறான். அதுக்கப்புறம் ஜெயின் வந்து ஏன் ஐஸ் கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே ப்ரொஃபஸர் வந்துட்டு, இங்கே இந்த வேலையெல்லாம் வந்து யார் பார்த்து வச்சுது, இங்கே இருக்கிற குப்பை எல்லாமே நீங்கள் தான் பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே குப்பை பொறுக்க விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸும் ப்ரொஃபஸரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் வந்து ஐஸ் இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு, இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் இப்படி தான்ப்பா இருக்கும், போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஐஸ் வந்து என்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஜெயிண்ட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ப்ரொஃபஸர் வந்து இங்கே உனக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவன் வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான், அதனால கொஞ்ச நாள் அவனை உன்னை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஐஸ் வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டே தான் இருக்கான். அதனால் ப்ரொஃபஸர் வந்து அவன் உனக்கு படிக்கிற விஷயத்துலையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் காலேஜில் ஒரு பக்கம் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பொண்ணு வந்து, நான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஐஸை தான் வந்து ஹீரோவாக போட போகிறேன், இன்னொரு ஹீரோ தான் வந்து நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த மீட்டிங்கில் இருக்கிறவங்களாம் இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இன்னொரு பொண்ணு வந்துட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது வந்து நல்லா தான் இருக்குது, பட் அவன் வந்து ஒரு பான் ஸ்டார், அப்படி இருக்கும்போது ஐஸை வந்து இது நடிக்க வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறா. இதுக்கு இந்த பொண்ணு வந்து அவன் ஒன்றும் வேணும்னு இதெல்லாம் பண்ணலையே, அவன் வந்து ஒரு கட்டாயத்தால் தான் பான் ஸ்டாராக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இந்த பொண்ணும் கொஞ்சம் யோசிக்கிறா. யோசிச்சுட்டு அதெல்லாம் கரெக்டு தான், பட் இருந்தாலும் அவனுக்கு ஃப்யூச்சரில் கொஞ்சம் இதெல்லாம் பிரச்சனையும் வந்து வரலாம், அதே நேரம் நல்லதும் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. சரி ஓகே, ஐஸ் வந்து ஒரு கேரக்டரில் வந்து பண்ண போகிறான் அப்படின்னா இன்னொரு கேரக்டரில் நடிக்கிறதுக்கு வந்து யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க.
இதுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு இருந்த பொண்ணு வந்து, "எனக்கு வந்து 2 வாரம் டைம் குடுங்க. அதுக்குள்ள இன்னொரு ஹீரோவையுமே நான் கண்டுபிடிச்சிடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அந்த மீட்டிங்ல இருக்கிறவங்க வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து ஃப்ரைடேவே இதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி ஆகணும். அதனால ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகறதுக்குள்ளேயே இன்னொரு ஹீரோவ வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்த பொண்ணு வந்து அங்க வரா. அவளோட மொபைல வந்து ஐஸ் கிட்ட காட்டி, "உன்கிட்ட வந்து வம்பு இழுத்தவங்க யாருன்னு சொல்லு. நான் வந்து அவங்கள உண்டு இல்லன்னு பண்றேன்" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. ஆனா ஐஸ் வந்து அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ப்ரொஃபசர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சரி ஷூட்டிங் பத்தி சொல்லிட்டு இருந்தியே, அது வந்து என்னாச்சு? ஹீரோவ வந்து கண்டுபிடிச்சிட்டியா? அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இவ வந்துட்டு, ஹீரோவ வந்து நான் இன்னும் கண்டுபிடிக்கல. ஹீரோவ வந்து ஃப்ரைடேக்குள்ள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்றியா? அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஐஸ் வந்து எனக்கு வந்து புது டோம் வந்து இப்ப நான் மாத்திருக்கேன். என்னோட இடம் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால, இப்ப கிட்டயே வந்து ஒரு டோம் வந்து நான் பார்த்துருக்கேன். அதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால நான் 2 நாள் பிஸியாவே இருப்பேன். அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த ரூமோட ரெண்ட்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப எனக்கு வரப்போற ரூம்மேட் வந்து நல்லபடியா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். கூடவே வந்து அந்த பொண்ணும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டோமுக்கு வந்து போய்க்கிட்டு இருப்பான். அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது ஜெயிண்ட பத்தி அவனோட ஃபோன்ல வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அவனோட ஃபோட்டோக்கு கீழ பொண்ணுங்க எல்லாருமே, "இவன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கான். ஹீரோ மாரி இருக்கான். சூப்பரா இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. ஆனா இவன் வந்து அத கொஞ்சம் கடுப்பா தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு, "நான் வந்து டோம்ல வந்து சேர்றதுக்காக வந்திருக்கேன். என்னோட ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க" அப்படின்னு கேட்குறான். ஆனா இந்த ஆளு வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவளோட மொபைல்ல ஜாக் அண்ட் ஜோக்கர் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் சேருவாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து திருப்பி அந்த ஆள கூப்பிடுறான். அதுக்கப்புறம் தான் அந்த ஆளுக்கு வந்து காது கேட்குது. அதுக்கப்புறம் அவனோட டீட்டெயில்லாம் வாங்கிட்டு, அவன வந்து ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்படி கூட்டிட்டு போற வழியில, "நீ சொன்ன மாரியே உனக்கு வந்து ஒரு நல்ல ரூம்மேட்டா வந்து நான் பார்த்து வச்சிருக்கேன். அவன மாரியான ஒரு அன்பான பையன், அழகான பையன் நீ வந்து பார்க்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பில்டப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரூம் கிட்ட வந்த பிறகு அந்த டோர வந்து தட்டி பார்க்குறாங்க. ஆனா யாருமே வந்து அத ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. உடனே அந்த ஆளும், "சரி இருப்பா, நான் வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா உள்ள இருக்கிறவங்க வந்து அந்த கால அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால இவரு வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அதனால சரி வா நம்ம வந்து உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா ஐஸ் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். "அட இதுல என்னப்பா இருக்கு? உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ வந்து உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள போய் பார்த்தா யாரோ வந்து குளிக்கிற சவுண்ட் கேட்கும். அதனால இந்த ஆளு வந்து அந்த பையன் குளிக்கிறான் போல. அவன் வந்து குளிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த பேப்பர்ஸ்லாம் நீ வந்து சைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டோம்ல சேர்றதுக்கான பேப்பர்ஸ வந்து அவன்கிட்ட குடுக்குறாரு. ஐஸும் அந்த பேப்பர்ல இவர நம்பி சைன் பண்றான். அதுக்கப்புறம் 21,000 பாத் வந்து எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவனும் அத வந்து சென்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் ஜெயின் வந்து பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வெளிய வந்துகிட்டு இருப்பான். ஜெயிண்ட்ட பார்த்துட்டு இவனுக்கு வந்து ஒரே ஷாக் ஆகுது. அதே நேரம் ஜெயிண்ட்டுக்கு வந்து ஐஸ பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுது. இதுக்கிடையில அந்த ஆளு வேற இருப்பாரா, அவருமே வந்து ஜெயிண்ட்ட பார்த்துட்டு ரொம்பவே வெட்கப்பட ஆரம்பிச்சுடுறாரு. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து ஜெயிண்ட்ட பார்த்துட்ட பிறகு என்னாலலாம் இவன் கூட ரூம்மேட்டா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரூமுக்கு வெளிய கிளம்பிடுறான். பின்னாடியே வந்து இந்த ஆளும் போயிட்டு அவன வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, "இங்க பாருப்பா, நீ இந்த டாக்குமெண்ட்ல ஏற்கனவே சைன் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் நீ குடுத்த காச வந்து நான் திரும்பி தரமாட்டேன். உனக்கு வந்து இதுல பிரச்சனை இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. இத கேட்டு இவனுக்கு வந்து ஷாக் ஆயிடுது. "என்னடா இது? இதுக்கு மேல நம்ம என்னடா பண்றது?" அப்படிங்கிற மாரி யோசிக்கிறான். அப்புறம் தான் அந்த டாக்குமெண்ட்ட வாங்கி தெளிவா வந்து பார்க்குறான். அந்த டாக்குமெண்ட்ல வந்து இவன் குடுத்த காசுக்கு இன்னும் 3 மாசத்துக்கு வந்து இவன் இங்க இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இவனுக்கு வந்து வேற வழி கிடையாது. இன்னும் 3 மாசத்துக்கு அவன் வந்து ஜெயின் கூட தான் இருந்தாகணும். அதனால திருப்பியும் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரூம்குள்ள போயிட்றான். இவன் உள்ள போயிட்ட பிறகு தான் ஜெயின் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளிய வருவான். அப்ப ஜெயின் வந்து ஐஸ் கிட்ட, "அது வந்து என்னோட ரூம். அதுக்கப்புறம் அது பாத்ரூம். அங்க இருக்கு பாத்தியா? அது வந்து" அப்படின்னு சொல்ல வரான். இதுக்கிடையில ஐஸ் வந்து, "அது வந்து என்னோட ரூம் அப்படிதானே?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜெயின் வந்து, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க இருக்கிற வரைக்கும் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி செஞ்சுக்கணும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஐஸ் வந்து ரொம்பவே கடுப்பா, ஒருத்தரோட பிரைவசிய வந்து இன்னொருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். உடனே ஜெயின் வந்து, "நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதுக்கப்புறம் தண்ணி பில்லு 2 பேருமே ஈக்குவலா தான் ஷேர் பண்ணி கட்டியாகணும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஐஸ் வந்து, "அப்படின்னா நம்ம இது 2த்தையுமே வேஸ்ட் பண்ணாம வந்து யூஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஜெயின் வந்து ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம், "நான் வந்து இங்க தான் வந்து ஹோம்வொர்க் பண்ணுவேன். நான் வந்து என்னோட ரூம்ல ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எதுவும் சத்தம் போடக்கூடாது" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஐஸ் வந்து, "அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப சொன்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து முதல்ல பிரேக் பண்ணாம இருக்கணும்" அப்படின்னு சொல்றான். ஜெயினும் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் வந்து கொஞ்சம் வில்லத்தனமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு அடுத்த சீன்லயே ஐஸ் வந்து டுரியன் ஃப்ரூட்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இது வந்து ரொம்பவே ஸ்மெல் அடிக்கும். அதனால இந்த ஸ்மெல்லு தாங்க முடியாம ஜெயின் வந்து வெளிய வந்து பார்க்குறான். பார்த்தா இவன் வந்து அந்த ஃப்ரூட்டோட உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜெயின் வந்து ஐஸ் வரத நோட் பண்ணிட்டு மெதுவா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இவனுக்கா ஒரு பக்கம் குடலு வந்து வாய் வழியா வெளிய வந்துரும் போல இருக்கு. அந்த அளவு ஸ்மெல் வந்து தாங்க முடியல.
அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அந்த இடத்துல அப்படியே போட்டுட்டு, இத வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்குறான். பார்த்தா ரூமே வந்து ரொம்பவே நல்ல ஸ்மெல் அடிக்குது. ஜெயண்ட் தான் வந்து எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியிருப்பான் போல இருக்கு. உடனே ஐஸ் வந்து இவன் வெளியே தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்த வந்து தேடி பார்க்குறான். பார்த்தா அதுவும் வந்து கவர் பண்ணி டேபிள் மேல தான் இருக்குது. அதனால ஐஸால ஜெயண்ட் கிட்ட சண்டைக்கும் போக முடியல. இத அப்படியே விட்டுடுறான். அதுக்கப்புறம் அவன டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயண்ட் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவன் டிவில வந்து பிஎல் மூவி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுல வந்து கிஸ்ஸிங் சீனெல்லாம் வேற போய்க்கிட்டு இருக்கும். இவன் வந்து அத சவுண்ட் கம்மியா வச்சு பார்த்தாலும் பரவால்ல. சவுண்ட் வந்து சத்தமா வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவன் நெனச்ச மாதிரியே ஜெயண்ட் வந்து இதுல டிஸ்டர்ப் ஆகிட்டு வெளிய வந்து பார்க்குறான். இவன் வெளிய வந்து பார்த்தா தான் தெரியுது, அங்க ஐஸ் மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்க மாட்டான். இவனுக்கு வந்து வீடு புடிச்சு குடுத்தாங்கல்ல, அவரும் வந்து கூடவே உட்காந்துருப்பாரு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு. அதனால இவனால எதுவும் சொல்ல முடியல. இருந்தாலும் இவன் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உடனே ஐஸ் பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவனும் அந்த மூவிய வந்து சேர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப வேணும்னே ஐஸ வந்து வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூவிய வந்து நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மூவிய பத்தின எல்லா விஷயத்தையுமே வந்து புட்டு புட்டு வைக்கிறான். இதுக்கேத்த மாரியே ஐஸ் வந்து இதனால வெறுப்பாக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு அடுத்த பிளானா ஐஸ் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட துவைக்காத அழுக்கு துணியெல்லாம் எடுத்து வீடெல்லாம் வந்து போட்டு வச்சுட்டு, என்கிட்ட வந்து பேஸ்கெட் இல்ல இதெல்லாம் போடுறதுக்கு. அதனால தான் நான் இப்படி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே எங்கேயோ கிளம்பி போயிடுறான். ஆனா ஜெயந்துக்கு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ் மேல கோபமெல்லாம் வரமாட்டேங்குது. அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற துணி எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொன்றா துவைக்க ஆரம்பிக்கிறான். துவைச்சிட்டு காய போட்டுட்டு இருக்கும்போது தான் அங்க ஐஸ் வந்து திருப்பியும் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருப்பான். ஐஸ் உள்ள வந்த பிறகு ஜெயின் கையில இருக்கிற ஒரு துணியை வாங்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற ஏர்பட்ஸை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். எடுத்து பார்த்த பிறகு தான் தெரியுது அது தண்ணியில முழுகுனதுனால வேலை செய்யாம போயிடுச்சு. இதனால இவன் வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறான். உடனே ஜெயின் வந்து நான் வந்து இது வேணும்னு பண்ணல. எனக்கு வந்து அதுக்குள்ள இருக்கிறது தெரியாது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் வேணும்னா இத சரி பண்ணி குடுக்கட்டுமா? அப்படின்னு கேட்குறான். ஆனா ஐஸுக்கு வந்து கடுப்பாயிடுது. நீ வந்து எதுவும் பண்ண வேணாம். என்ன வந்து தனியா விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிற எல்லா திங்ஸையுமே டேப் போட்டு ஒட்டி சரி பாதியா வந்து பிரிச்சுட்டு இருப்பான். உடனே ஜெயின் வந்து இதோட கம் வந்து எல்லாத்தையுமே ஒட்டிக்கிச்சு அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்றது? அப்படின்னு கேட்குறான். ஆனா இதுக்கு ஐஸ் வந்து நீ வந்து அத பத்தி எதுவும் கவலைப்படாத. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது பே பண்ற மாரி இருந்துச்சுன்னா, அத வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரூம்குள்ள போயிட்டு அவனோட ஃபேமிலி ஃபோட்டோவ டேபிள்ல வந்து எடுத்து வைக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன்கிட்ட வந்து என்னோட கிட்டார் எடுத்துக்கிறதுக்காக நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்றான். அதுக்கப்புறம் அப்படியே அங்க வந்து படுத்து தூங்கிடுறான். அதுக்கப்புறம் ஜெயின்ட வந்து காட்டுறாங்க. ஜெயினோட கையில வந்து ஒரு சின்னதா ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மைய பார்த்துட்டே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு அப்படிங்கிறத அப்புறமா தான் காட்டுவாங்க போல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வெளிய வந்து பார்ப்பான். அப்படி வெளிய வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஐஸ் வந்து அழுதுகிட்டு இருப்பான். இவன் வந்து உள்ள போய் பார்க்கலாமா? வேணாமா? உள்ள போய் பார்த்தா இவன் எதுவும் திட்டுவானா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறான். உள்ள போய் பார்த்தா ஐஸ் வந்து தூக்கத்திலேயே வந்து கனவு கண்டுட்டு அழுதுகிட்டு இருப்பான். அவனோட கனவுல வந்து என்ன வருது அப்படின்னா, இவன் வந்து யாரு கூடயோ இன்டிமேட்டா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அவனோட ஃபோன்ல வந்து ஜெயண்ட்டுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறான். இவன் வந்து கால் அட்டெண்ட் பண்ணல. அதனால இவனுக்கு வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். "ஜெயண்ட் இங்க பாரு, நீ வந்து என்னை பத்தி இனிமே கவலைப்படாத. நான் வந்து என்னோட ஃப்யூச்சர பார்த்துக்கிறேன். நீ வந்து உன்னோட ஃப்யூச்சர பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து வெளிய யாரோ கதவு வந்து தட்டுற மாரியும், யாரோ வந்து உள்ள வர மாரியும் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கூட ஜெயிண்ட் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன நினைச்சு தான் அழுதுகிட்டு இருப்பான். உடனே ஜெயின் வந்து அவன் பக்கத்துல உட்காந்துட்டு அவனை வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். உடனே டக்குன்னு ஐஸ் வந்து ஜெயினோட கைய புடிச்சுட்டு, "நீ வந்து என்னை விட்டு போகாத. என்னை விட்டு நீ எப்பவுமே போக்கூடாது" அப்படின்னு கேட்பான். உடனே இதுக்கு ஜெயிண்ட் வந்து, "நான் வந்து உன்னை விட்டு எப்பவுமே போமாட்டேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்த நாள் காலையில ஐஸ் வந்து மியூசிக் கிளப்ல சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பான் போல இருக்கு. அதுக்காக தான் வந்து வந்திருப்பான். ஆனா அவன்கிட்ட வந்து இப்ப கிட்டார் இருக்காது. அவனோட கிட்டார் வந்து வார்ம் அப்படிங்கிற அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்கும். உடனே வார்முக்கு வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். "என்னோட கிட்டார வந்து நீ எடுத்துட்டு வந்துருவியா?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு வார்ம் வந்து, "உனக்கு வந்து இன்னைக்கு தான் மியூசிக் கிளப் இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியாது. என்னால வந்து அத எடுத்துட்டு வர முடியாது. சாரி" அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஐஸ் வந்து நம்மகிட்ட தான் கிட்டார் இல்லல்ல. அதுக்கப்புறம் எப்படி நம்ம மியூசிக் கிளப்ல சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்புறதுக்காக போறான். அப்ப அங்க இருக்கிற பையன் வந்து நோட் பண்ணிட்டு, "ஒரு நிமிஷம் நில்லு. நீ வந்து இங்க ஜாயின் பண்றதுக்காக தானே வந்திருக்க. நான் தான் வந்து இந்த கிளப்போட பிரசிடென்ட். என்னோட பேரு வந்து பஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் "ஏன் இங்கேயே வந்து தயங்கிக்கிட்டே நின்னுட்டு இருக்க? வா வந்து கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ. கிளப்ல சேர்றதுக்காக தானே வந்த" அப்படின்னு சொல்லிட்டு அவன உள்ள கூட்டிட்டு போறான்.
உள்ள போய் பார்த்தா மட்டு தான் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். அவன வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்து ஐஸுக்கு வந்து கடுப்பாகுது. பட் இருந்தாலும் வந்துட்டோமே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே நின்னு அத பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வேல இருக்கு. இதோ நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிடுறான். அப்போ மட்டோட பாட்டுக்கு வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கைய கால ஆட்டி ரொம்பவே ஓவரா வந்து வைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனா, ஐயோ! என்னடா இது தலையெழுத்து! இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கே! அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மட் வந்து பாட்டு பாடி முடிச்சிடுறான். பாட்டு பாடி முடிச்சிட்ட பிறகு, யார் வேணும்னாலும் இந்த கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் ஐஸ் வந்து அங்க இருக்கிறத பார்க்குறான். ஐஸ பார்த்துட்டு, இதோ இவன் இருக்கான்ல, இவனுக்கு மட்டும் இந்த கிளப்ல வந்து இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா வந்து கத்த ஆரம்பிக்கிறான். இதனால ஐஸும் வந்து அவன்கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிடுறான். இப்படியே வந்து அவங்க ஃபைட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளிய என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க. பஸ் வந்து வெளிய நின்னுட்டு இருக்கும்போது, அங்க ஜெயின் வந்து வந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மியூசிக் காம்படிஷன் எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்போதான் இவங்க போடுற சண்டையோட சத்தம் வந்து வெளிய கேட்க ஆரம்பிக்குது. உடனே இவங்க 2 பேரும் உள்ள போய் பார்க்குறாங்க. பஸ் வந்து மட் கிட்ட, "ஏன் இப்படி அவன்கிட்ட சண்டைக்கு போற? அவன்கிட்ட ஃபர்ஸ்ட்டு சாரி கேளு" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மட் வந்து, "என்கிட்ட இருக்கிற டேலண்ட்லாம் வந்து இவன்கிட்ட கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன எப்படி வந்து கிளப்ல வந்து சேர்த்துக்க முடியும்?" அப்படின்ற மாரி ஓவரா வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஐஸ் வந்து, "எனக்கு இதெல்லாம் தேவையே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா பஸ் வந்து திருப்பியும் ஐஸ ஸ்டாப் பண்ணிட்டு, மட்ட கூப்ட்டு திருப்பியும் வந்து இவன்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மட் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணிக்கிட்டே இருக்கான். உடனே ஜெயின் வந்து, "அவன் தான் இப்படி பேசுறான்ல, உன்னோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறத நீ வந்து காட்டு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவங்க எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு போவான். ஆனா அவன்கிட்ட தான் வந்து கிட்டார் இருக்காதுல்ல. அதனால மட்டோட கிட்டார் எடுத்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு போவான். ஆனா மட்டுக்கு வந்து கடுப்பாகுது. உடனே அங்க இருக்கிறவங்கலாம் வந்து மட்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, அவன் வந்து பாடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து அவன் எழுதின ஒரு லவ் சாங் எடுத்து பாட ஆரம்பிக்கிறான். அவன் வந்து மட் பாடுனதோட ரொம்பவே நல்லா பாட ஆரம்பிக்கிறான். அவன் பாடி முடிச்சிட்ட பிறகு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிளாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் பஸ் வந்து ஐஸ் கிட்ட, "இந்த பாட்ட வந்து நீயே எழுதுனியா?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் பஸ்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. "நீ வந்து கண்டிப்பா என்னோட கிளப்ல இருக்கணும்" அப்படின்னு கேட்குறாங்க. இத கேட்ட மட்டுக்கு வந்து கடுப்பாகுது. இவன்லாம் வந்து நம்மளோட கிளப்புக்கு வந்து வரணுமா அப்படிங்கிற மாரி இவன் முறைக்கிறான். இதுக்கு பஸ் வந்து, "நீ வந்து இந்த கிளப்ல இருக்கும்போது அவன் வந்து இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவன் வந்து இந்த கிளப்ல இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா ஐஸ் வந்து, "என்னால உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை? அதெல்லாம் எதுவும் வேணாம்" அப்படின்னு சொல்றான். ஆனா பஸ் வந்து, "நீ ரொம்ப நல்லா பாட்டு எழுதுற. நீ வந்து இந்த கிளப்ல இருந்தா நல்லாயிருக்கும்" அப்படின்னு கேட்குறான். இதனால ஐஸும், "சரி ஓகே, நான் வந்து இந்த கிளப்ல இருக்கேன்" அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் கேன்டீன்ல ஐஸ் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பான். ஜூஸ் வந்து காலியாயிட்ட பிறகு அவன் வந்து வேற ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக்க வந்து டேபிள் மேலேயே வச்சுட்டு வாங்குறதுக்காக போயிட்டு இருப்பான். இத வந்து மட் வந்து நோட் பண்ணிட்டு அவனோட பேக் கிட்ட வரான். உடனே பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு வந்து, "ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மட் வந்து, அவன் எழுதின பாட்டு எல்லாமே எனக்கு வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக்ல வந்து செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில வந்து ஒரு டைரி இருக்கும். அதில தான் ஐஸ் வந்து எல்லா பாட்டுமே வந்து எழுதி வச்சிருப்பான். அத வந்து கையில எடுத்துக்கிறான். அப்ப அவனோட ஃப்ரெண்டு வந்து, "அவன் வர மாரி இருக்குடா" அப்படின்னு சொல்றான். உடனே மட் வந்து ஒரு பேப்பர்ல ஏதோ வந்து கிறுக்கி வைக்கிறான். கிறுக்கி வச்சுட்டு அவன் எழுதின அந்த புக்க எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஐஸ் அங்க வந்துட்டு அந்த பேப்பர வந்து எடுத்து பார்க்குறான். அந்த பேப்பர்ல வந்து, "நீ எழுதின பாட்டு வந்து உனக்கு வேணும் அப்படின்னா, இன்னைக்கு 7 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா" அப்படின்னு எழுதியிருப்பான். அதுக்கப்புறம் ஐஸ் வந்து வேகமா பேக்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த நோட்டு வந்து அங்க இருக்காது. யாருடா இத பண்ணியிருப்பா? அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ல வந்து இவன் இருக்கான் இப்போ. அதுக்கப்புறம் 7 மணி ஆயிட்ட பிறகு ஐஸ் வந்து அந்த பேப்பர்ல போட்டிருந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா அங்க மட்டும் அவனோட ஃப்ரெண்டு வந்து நின்னுட்டு இருப்பாங்க. ஐஸ் வந்து மட் கிட்ட, "என்னோட நோட்ட குடு" அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனா மட் வந்து, "இது உன்னோடது தான் அப்படிங்கிறத நான் வந்து எப்படி நம்புறது? இது வந்து நீ தான் எழுதுனியா அப்படிங்கிறதுல வந்து எனக்கு டவுட் இருக்கு. அத வந்து நீ ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போ" அப்படின்னு சொல்றான். இது நான் எழுதுனது தான். என்கிட்ட குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா மட் வந்து, "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு அத ஓப்பன் பண்ணி அத வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அது எல்லாமே ஒரே லவ் சாங்ஸா இருக்கு. உடனே இவன் வந்து அவன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அதனால ஐஸ் வந்து ரொம்பவே கோவமா, "என்கிட்ட அத குடுங்க" அப்படின்னு கேட்குறான். உடனே பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு வந்து, "இங்க பார்றா, இவனுக்கு வந்து கோவம் வருது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே மட் வந்து, "நீ எப்படியாப்பட்ட ஒரு ஆளு அப்படின்னு உனக்கு தெரியுமா? உன்ன வந்து யாருக்குமே வந்து புடிக்காது. உன்னால வந்து எல்லாருக்குமே பிரச்சனை மட்டும் தான் வரும். ஏன் உன்னோட பேரண்ட்ஸ் எடுத்துக்கோ. உன்னோட பேரண்ட்ஸுக்கு கூட உன்ன புடிக்காது" அப்படின்னு சொல்றான். இவனோட பேரண்ட்ஸ பத்தி பேசுனதும் ஐஸுக்கு வந்து புடிக்கல. உடனே இவன் வந்து அவன அடிக்க ஆரம்பிச்சுடுறான். உடனே திருப்பி இவனும் அவன அடிக்க ஆரம்பிச்சுடுறான். இப்படியே வந்து சண்டை முத்த ஆரம்பிச்சுடுது.
ஐஸ் வந்து ஒரு பக்கம் அந்த நோட்டை கேட்பான். ஆனால் இவன் வந்து அந்த நோட்டை கொடுக்க மாட்டான். மாற்றி மாற்றி இவங்க 2 பேரும் வந்து பிடிச்சி இழுக்கும்போது அதில் இருக்கிற ஒரு பேப்பர் வந்து கிழிஞ்சு கீழே விழுந்துடுது. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த நோட்டுக்காக வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து அங்கே ஜெயின் வந்துட்டு அங்கே இருக்கிற சண்டையை வந்து தடுத்து நிறுத்துறான். அதுக்கப்புறம் ஐஸ் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு அவனோட நோட்டை மட்டும் அங்கேருந்து எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஆனால் அந்த பேப்பரை வந்து அங்கேருந்து எடுக்கிறதுக்கு மறந்துடுறான். அதுக்கப்புறம் ஜெயின் வந்து கீழே இருக்கிற பேப்பரை பார்த்துட்டு உண்மையாக சொல்லு, இங்கே வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி கேட்குறான். ஆனால் மட் வந்து இதுக்கு வாயே திறக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி ஐஸை வந்து காட்டுறாங்க. இவன் அந்த சண்டையை நினச்சி ரொம்பவே கடுப்பாக உட்காந்துட்டு இருப்பான். அப்போ இவனுக்கு முன்னாடியே வந்து ஜெயின் வந்துட்டு அந்த கிழிஞ்ச பேப்பரை வந்து ஐஸ் கிட்ட கொடுக்குறான். ஐஸும் வந்து அந்த பேப்பரை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு போவான். அப்போ ஜெயின் வந்து ஐஸ் கிட்ட, நீ எழுதின லைன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஐஸ் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இரு, நீ வந்து அந்த பேப்பரில் என்ன இருக்கு அப்படிங்கிறத ரீட் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். ஜெயின் வந்து எனக்கு நல்லாவே புரியுது, நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் இன்னும் கூட அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு தான் ஐஸ்க்கு வந்து கடுப்பாயிட்டு அவனை வந்து அடிக்க போயிடுறான். உடனே இவன் வந்து அவனை தடுக்கிறதுக்காக போகிறான். லாஸ்ட்டாக அந்த ஃபைட்டோட கடைசியில் ஜெயின் வந்து ஐஸை வந்து சோஃபா மேலே தள்ளி விட்டுட்டு அவனோட கையை வந்து கட்டி போட்டுட்டு அவன் கிட்ட வந்து க்ளோஸாக போகிறான். இவன் க்ளோஸாக வரதை பார்த்ததுமே ஐஸுக்கு வந்து எக்க வந்துடுது. உடனே கண்ணை வந்து டக்குன்னு மூடிட்டு வந்து திரும்பிக்கிறான். ஐஸ் வந்து ஜெயின் இவனை கிஸ் பண்ண வந்திருப்பான் அப்படின்னு நினச்சான் போல இருக்கு. வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து இவனுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் ஐஸை வந்து சேரில் கட்டி போட்டுட்டு ஜெயின் வந்து அவனுக்கு தேவையான மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு வந்து எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு இருக்கான். ஆனால் ஐஸ் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். தலையை திருப்பிக்கிட்டே இருக்கான். அதனால ஜெயின் வந்து அவன்கிட்ட க்ளோஸாக வந்து அவனுக்கு வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருப்பான். ஐஸ் வந்து ஜெயின் கிட்ட, எனக்கு தெரிஞ்சு நீ என்கிட்ட இப்போ ரொம்பவே க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கு, நீ வந்து நம்மளோட லிமிட்டை கிராஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் இவனுமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் இவன் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான் போல. அதனால இவன் வந்து தள்ளி நின்று இவனுக்கு எல்லாத்தையுமே பண்ணி விட்டுட்டு இருப்பான். அப்போ திருப்பியும் அந்த பாட்டை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு ஐஸ் வந்து, கிட்டத்தட்ட நான் வந்து உன்ன மாதிரியான ஒரு பர்சனை நினச்சி தான் அதை வந்து எழுதினேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு செகண்ட் வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெயின் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அவனோட பேக்கெட்ல இருந்து ஒரு இயர்பட்ஸ் எடுத்து ஐஸ் கிட்ட கொடுக்குறான். அப்போ இது வந்து உனக்கு போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல, சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து சி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து கால் வருது. இவ தான் அந்த மீட்டிங்கில் ஐஸை வந்து ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா. இப்போ ஐஸ் வந்து சியோட காலை பார்த்ததுமே அதை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இதனால ஜெயினும் அதை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவனோட ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ ஜி வந்து ஐஸ் கிட்ட, நம்ம இன்னொரு ஹீரோ வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்கோம்ல, அதுக்கான ஆடிஷன் வந்து நாளைக்கு 3 மணிக்கு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து உள்ளே போன ஜெயின் வந்து திருப்பியும் வெளியே வரான். அப்படி வெளியே வரும்போது ஜி வந்து, நாளைக்காவது உனக்கான கரெக்டான பார்ட்னரை வந்து நம்ம தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆடிஷன் நடக்க போகிற இடத்த தான் வந்து காட்டுறாங்க. அப்போ ஜி வந்து அந்த 2 பொண்ணுங்க கிட்ட என்ன சீன் வந்து இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ கூடவே வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஐஸோட கணை வந்து கட்ட போகிறோம், அப்படி கட்டிட்ட பிறகு ஒருத்தராக வந்து உள்ளே வருவாங்க, அவனுக்கு வந்து யார் கூட நடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்க கூட வந்து அவன் ஆக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவா. ஐஸுக்குமே இந்த டீலிங் வந்து பிடிச்சிருது. அவனும் வந்து ஓகே சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு ரெடியாக ஆக்ட் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆள் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு பையன் வந்து உள்ள வந்துட்டு, இங்க பாரு, உனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கா, ஒழுங்கா எனக்கான பதில சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரஃபா வந்து கேட்டுட்டு இருப்பான். இது வந்து அங்க இருக்கிற யாருக்குமே வந்து பிடிக்கல. அதனால அவன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுறான். அப்போ அந்த பையன் வந்து அங்கேருந்து கிளம்பும் போது கூட, நான் வந்து உங்களோட வீடியோ எல்லாமே பார்த்துருக்கேன், எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒழுங்கா கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2வது வந்து ஒரு ஆள் உள்ளே வரான். உள்ளே வந்தவன் ஐஸ் கூட ஆக்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த 3 பொண்ணுங்களை வந்து வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். இதனால சி வந்து கடுப்பாயிட்டு, நீ வந்து ரிஜெக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் 3வது ஒரு ஆள் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஐஸ் வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் அப்படியே கண்ணை கட்டிகிட்டு இருந்த மாதிரியே அவங்க சொன்ன சீன் எல்லாத்தையுமே வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதில் வந்து என்ன சீன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவனுக்கு ஆப்போசிட்டாக வந்து நடிப்பாங்கல்ல, அவங்களோட ஷர்ட்டை வந்து இவன் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவங்கள பற்றி ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இவனும் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அப்போ அந்த 3வது உள்ளே வந்த ஆள் வந்து அவனோட கேரக்டரை வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் அங்கே உள்ளே வந்துட்ட
காமிச்சிட்ட பிறகு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஐஸ் வந்து அதெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுக்கிறதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த சீனில் இவங்க 2 பேரையும் தேடி உள்ளே வந்து ஒரு ஆன்ட்டி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால இந்த 3வது வந்த ஆள் வந்து ஐஸை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த கபோர்டுக்குள்ளே வந்து இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிக்கிற மாதிரி அந்த சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தவங்க இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கபோர்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. அந்த கபோர்டில் 3வது உள்ளே இருக்கிறது யார் அப்படின்னா ஜெயிண்ட் தான் வந்து 3வது ஆக்ட் பண்ணுறதுக்கு வந்திருப்பான். ஆனால் ஐஸோட கண்ணை வந்து கட்டியிருக்கு அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறது ஜெயிண்ட் அப்படிங்கிறது வந்து இவனுக்கு தெரியாது. அப்போ ஜெயிண்ட் வந்து இவங்கிட்ட ஒரு டைலாக் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். உனக்கு வந்து என்னை பிடிச்சிருக்கு அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். இந்த சீனில் ஐஸ் வந்து இவனுக்கு எந்த பதிலும் சொல்லாத மாதிரி ஆக்ட் பண்ணணும். அதனால இவனும் அதுக்கேற்ற மாதிரி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த சீனில் ஜெயிண்ட் வந்து இவனை பின்னாடி இருந்து கிஸ் பண்ணி 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி சீன் இருக்கும். அதை வந்து கரெக்டாக ஜெயிண்ட் வந்து பண்ணி முடிச்சிடுறான். உடனே கட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஐஸ் வந்து அவனோட இமேஜினேஷன்லேருந்து வெளியே வரான். அப்போ சி வந்து அவன்கிட்ட இந்த சீன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டு இருப்பா. ஆனால் ஐஸ் வந்து கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே பக்கத்துலேயே வந்து ஜெயின் நின்றுட்டு இருப்பான். இவனை பார்த்தது இவனுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாகிடுது. இதனால் ஐஸ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நீயா அப்படின்னு கேட்குறான். இதோட இந்த எபிசோட் 1 வந்து இங்கே முடியுது. எபிசோட் 2 பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், அதுக்கப்புறம் ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.